வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே அகாடமி, சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் 10th +2 டிப்ளமோ ஐடிஐ அல்லது ஏதேனும் ஒரு டிகிரி முடித்திருந்தால் விரைவில் மத்திய அரசு வேலைவாய்ப்புகள், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட், ரயில்வே ஆர்பிஎஃப் போலீஸ் தேர்வு மற்றும் ரயில்வே ஆர்ஆர்பி தேர்வு மற்றும் எஸ்எஸ்சி ஜிடி தேர்வு, மத்திய அரசு போட்டித் தேர்வில் தமிழில் படித்து தமிழ் எக்ஸாம் எழுதி வெற்றி பெறலாம். அதற்கு ஹிந்திக்காரங்க கேரளாக்காரங்க படிக்கக்கூடிய என்சிஆர்டி சிலபஸ் மற்றும் என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியலை ஃபாலோ பண்ணி படித்து தமிழில் படித்தால் மிக எளிதில் வெற்றி பெறலாம். அதற்கான பயிற்சி வகுப்புகள் நம்ம சேனலில் டெய்லி பார்த்துட்டு இருக்கிறோம். மற்றும் சுபாஷ் அகாடமி சார்பாக என்சிஆர்டி தமிழ் புக்கு தமிழில் வால்யூம் 1ல் 450 பேஜஸில் பிரிண்டிங் அண்ட் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்குது. அதோட காப்பியை தான் நான் டெய்லி போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம ஜென்ரல் சயின்ஸில் முக்கிய இயற்பியல் கண்டுபிடிப்புகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்முடைய சுபாஷ் அகாடமியின் ரயில்வே ஸ்டடி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை பற்றிய டீட்டெயிலாக வாட்ஸ்அப் பண்ணால் குரூப்பில் ஆட் செய்யப்பட்டு எக்ஸாம் நடக்கும் வர நிறையா தகவல் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் கொஸ்டின் சொல்லி அதற்குரிய விடையை சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எழுதி ஃபாலோ பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள். நீராவி காரை கண்டுபிடித்தவர் யார்? நீராவி காரை கண்டுபிடித்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 18க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ நிக்கோலஸ் கக்னாட் என்பவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 பாருங்கள். சிமெண்ட்டை கண்டுபிடித்தவர் யார்? சிமெண்ட்டை கண்டுபிடித்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 19க்கு சரியான விட ஆப்ஷன் டி ஜோசப் ஆசப்டின் என்பவர். சிமெண்ட்டை கண்டுபிடித்தவர் ஜோசப் ஆசப்டின் என்பவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 பாருங்கள். ஜெட் எந்திரத்தை ஜெட் இன்ஜினை கண்டுபிடித்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 20க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ பிராங்க் விட்டில். ஜெட் எந்திரத்தை கண்டறிந்தவர். கொஸ்டின் நம்பர் 20க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ பிராங்க் விட்டில் என்பவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21 பாருங்கள். டைனமோ மீட்டரை கண்டுபிடித்தவர் யார்? டைனமோ மீட்டரை கண்டுபிடித்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 21க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ எட்மி ரெக்னீர். எட்மி ரெக்னீர் என்பவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22 பாருங்கள். எலக்ட்ரிக் ஜென்ரேட்டரை கண்டுபிடித்தவர் யார்? எலக்ட்ரிக் ஜென்ரேட்டரை கண்டுபிடித்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 22க்கு சரியான விட ஆப்ஷன் பி மைக்கேல் ஃபாரடே. எலக்ட்ரிக் ஜென்ரேட்டரை கண்டுபிடித்தவர் மைக்கேல் ஃபாரடே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23 பாருங்கள். மின்சார பல்பு எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடித்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 23க்கு சரியான விட உங்களுக்கு தெரியும், தாமஸ் ஆல்வா எடிசன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24 பாருங்கள். புவியீர்ப்பு விசை அதாவது கிராவிட்டி ஃபோர்ஸை கண்டறிந்தவர் யார்? புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தவர். கொஸ்டின் நம்பர் 24க்கு சரியான விட ஆப்ஷன் டி சர் ஐசக் நியூட்டன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25 பாருங்கள். இயக்க விதிகளை கூறியவர். இயக்க விதிகளை கண்டறிந்தவர் அதாவது லா ஆஃப் மோஷன் இயக்க விதிகளை கண்டுபிடித்தவர். கொஸ்டின் நம்பர் 25க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ சர் ஐசக் நியூட்டன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26 பாருங்கள். மொபைல் ஃபோன் அலைபேசியை கண்டுபிடித்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 26க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ மார்டின் கூப்பர். மொபைல் ஃபோன் அலைபேசியை கண்டுபிடித்தவர் மார்டின் கூப்பர் என்பவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27 பாருங்கள். அணு உலை நியூக்ளியர் ரியாக்டர் அணு உலையை கண்டுபிடித்தவர் யார்? அணு உலை என்று சொல்லப்படும் நியூக்ளியர் ரியாக்டரை கண்டுபிடித்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 27க்கு சரியான விட ஆப்ஷன் சி என்ரிகோ ஃபெர்மி என்பவர். என்ரிகோ ஃபெர்மி என்பவர். அணு உலையை கண்டறிந்தவர் என்ரிகோ ஃபெர்மி என்பவர்.